லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்புல 2 விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க சார். ஒண்ணு விஜய் 2ஆம் இடம் அப்படிங்கிறது. இப்ப நீங்களும் அந்த கருத்தோட தான் ஒன்றி வரீங்க சார். 2வது திமுகக்கு அதிக நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. இது 2மே உண்மைதானா? அது அம்மா திமுக நெருக்கடி தான். அதில் என்ன இருக்கு? இத்தனை ஓட்டு பிரியும் போது எதிர் அணியினர் வந்து இவ்வளோ அதிமுகன்ற ஆளுங்கட்சியாக இத்தனை வருஷம் இருந்த கட்சி ஒரு பக்கம் எதிராக நிற்குது. அதுக்கப்புறம் பாஜக என்கிற மிருக பலத்தோட மத்திய அரசை கையில் வச்சிருக்க ஒரு கட்சி எல்லாவித அதிகார மையங்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, ஜுடிஷியரி உட்பட. அப்படி இருக்கும்போது அவர்களை எதிர்க்கிறதே பெரிய விஷயம். அடுத்து அதிமுக எதிர்க்கிற பெரிய, அடுத்து டிவிகே என்ற சிறுவர்கள் கட்சி ஒன்று இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களை காவல்துறை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அதை பற்றி இருக்கும்போது இந்த 4 சின்ன பையங்க போய் ஒருத்தனை குத்திட்டாங்க. அந்த மாதிரி தாவேக்கா சிறுவர்கள் கட்சி அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் இருக்குது. ஆனா பொதுவா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அப்ப ஒரு குட்டி அதிமுகவா தான் விஜய் செயல்படுறாரு, எம்ஜிஆர் கையில் எடுத்துட்டாரு, ஜெயலலிதாவை கையில் எடுத்துட்டாரு, அதிமுகவை தான் பலவீனப்படுத்துவாரு, அதிமுகவுக்கு தான் நெருக்கடின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அதுதான் 100க்கு 100 ஓட்டுன்னா அடுத்த மாநிலத்திலேருந்து தான் வந்து போடுவான். விஜய்க்கு புதுசாக ஓட்டு வங்கி வருது அப்படின்னா இப்போ புதுசாக சேர்ற சின்ன பசங்க, சின்ன பிள்ளைங்க, 35 வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைங்க இது தானே போடுவாங்க. இவரெல்லாம் போன டைம் எங்கே போட்டிருப்பான்? அதிமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க. திமுக பிடிக்காத எதுக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு போட்டிருப்பான், இல்லை சீமானுக்கு போட்டிருப்பாங்க, இல்லை வேறு எதுக்காக போட்டிருப்பாங்க. அவர்கள்லாம் இப்போ விஜய் பக்கமாக போகிறனால அதிமுக வீக் ஆயிரும்.